ஹாய் மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்சர் BS6 150cc. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. செல்ஃபு தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாமல் ஓகே, சுவிட்ச் ஆனில் இருக்குது, நியூட்ரல் லைட் எரியுது, செக் இன்ஜின் லைட் எரியுது. ஆனால் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறதில்ல. செல்ஃப் பட்டன் அமுத்தர ஸ்டார்ட் ஆகிறதில்ல. இதுதான் கம்ப்ளைண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்க்கு என்னென்ன செக் பண்ணணுன்னா அதை நான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அதை உங்களுக்கு வீடியோ மூலிமா காமிக்கிறோம். பாருங்கள், லைவாக பார்க்குறோம். முதல்ல செல்ஃப் ரிலேயில் ஃபியூஸ் எல்லாம் செக் பண்ணணுங்க. இதில் பார்த்திங்கன்னா 30 ஆம்ஸ் ஃபியூஸ் வரும். இந்த ஃபியூஸ் மெயின் ஃபியூஸு. இந்த ஃபியூஸை கழட்டி விட்டோம்னா அங்கே லைன் போயிடும். பார்த்திங்கன்னா எல்லா லைன் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஃபியூஸ் தான் மெயின் ஃபியூஸு. இதெல்லாம் செக் பண்ணணுங்க. முதல்ல ஃபியூஸ் தான் செக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபியூஸ் நிறைய வருங்க. ஆனால் இதுக்குள்ளே வர ஃபியூஸ் செல்ஃபுக்கு இந்த ஃபியூஸ்க்கு சம்மந்தம் இல்லை. இந்த ஃபியூஸ் செக் பண்ண வேண்டியதில்லை. இதுக்குள்ளே எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னா மீட்டரில் ஏதோ ஒரு ஃபியூஸ் போனால் அது மீட்டரில் லைன் வராது. மீட்டர்லாம் கரெக்டாக தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செல்ஃபுக்கு இங்கே ரிலே வருங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ குத்திருக்காங்க 1 நம்பர். இது பார்த்திங்கன்னா ECMயில் வருது. இது பெட்ரோல் பம்புக்கு. பெட்ரோல் பம்பில் ஏதோ பிரச்சனை இருந்தாங்கன்னா 2ஆம் நம்பர் பார்க்கலாம். அப்புறம் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டரு. இதை ஸ்டார்டர் ரிலே. இது ஸ்டார்டர் ரிலேலாம் நல்லா தான் இருக்குங்க. இப்போ ECMயில் தான் பிரச்சனை இருக்குது. அதனால் நாம் எல்லாம் செக் பண்ணியாச்சு. சரி, டைரெக்ட் இப்படி பண்ணுறது, ECM மாற்றாமல் இப்படி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் ரிலேலேயே ஒரு இந்த வயர் வருங்க, yellowவில் ரெட்டு. இதில் ஒரு வயர் சொருகணும். அப்புறம் இங்கே ஒரு yellowவில் ரெட்டு ஸ்டார்டர் ரிலே கிட்ட சொருகணும். இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்டெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. செல்ஃப் இப்போ அடிக்குது. இப்போது இந்த வயர் நம்ம கழட்டி விட்டோம்னா வச்சுக்கோங்க. இந்த வயர் கழட்டி விட்டோம்னா இப்போ செல்ஃப் அடிக்காது. இப்போ செல்ஃபு வேலை செய்கிறதில்ல. இதுதான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்தது. இந்த மாதிரி BS6 வண்டி வந்தோம்னா இது 2 வயர் மட்டும் டைரக்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். ஓகே, நம்ம சேனலில் யூடியூப்பில் வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் வார்டு வீடியோ சேனல் பேர் பாருங்கள்.